உங்களுக்கு என் மேலதானே கோவம். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டுடுங்க ப்ளீஸ். இந்த புத்தி நேத்து எங்கடி போச்சு? இப்ப வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? நேத்து என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசுன? அந்த திமிரெல்லாம் இப்ப எங்க போச்சு? தப்புதான் பாட்டி. உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நேத்து நான் அப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்காம கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க பாட்டி. அவ்வளவு சீக்கிரம் நான் அந்த கேஸ வாபஸ் வாங்கிடுவேனா? என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேப்பேன்னு என் கால்ல விழுந்து கதறினாதான் நான் அந்த கேஸையே வாபஸ் வாங்குவேன். என்னடி பாக்குற? வந்து என் கால்ல விழு. இல்லன்னா நாளை காலையில சரியா 10 மணிக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா ஒழுங்கா வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்ன சொன்னீங்க? நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அப்போ நான் இவ்ளோ நேரம் உண்மையிலேயே உங்களை கெஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? நான் இவ்வளவு தூரம் பேசினதெல்லாம் சும்மா. நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டா உடனே நான் பயந்துருவேனா? உங்களை பார்த்து பயந்த தென்றல் எப்போவோ காணாம போயிட்டான். இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது புது தென்றல். இந்த தென்றல் யார பார்த்தும் எதுக்காகவும் பயப்பட மாட்டான். ஏய் ஷோ ஷோ. என்கிட்ட இப்படி எல்லாம் கத்த கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களோட இந்த சவுண்ட் விடுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. என்கிட்ட வேண்டாம். புரியுதா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவீங்க? தப்பு பண்ணது நீங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இப்ப சொல்றேன், என்கிட்டயும் என் அப்பா அம்மா கிட்டயும் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏய் நிறுத்தடி. யார்கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் வந்து உன்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்கணுமா? என்ன தைரியத்திலடி என்கிட்ட நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் என் அத்தை கொடுத்த தைரியத்துலதான். என்னது உன் அத்தையா? இல்ல. ஹலோ, அவங்க இல்ல. அத்தை,
எதுக்குடி வந்த? உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்னடி சம்பந்தம்? என்னது? என்ன சம்பந்தமா? நீங்க இந்த பிரச்சனையை கலப்புனதுக்கு மூல காரணமே இந்த சாரதா தானே? அது புரியாம எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க? என்னடி சொல்ற? இப்ப நீங்க எதுக்காக தென்றல் மேலையும் அவ குடும்பத்து மேலையும் இப்படி ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கீங்க? உங்களை பத்தின உண்மையெல்லாம் நான் தென்றல் கிட்ட சொன்னதுனால தென்றல் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர முடியாதுன்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா. அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மாதர் சங்கத்திலிருந்து வந்து உங்களை பயங்கரமா மிரட்டிட்டு போயிருக்காங்க. அந்த கோவத்துல நீங்க தென்றல் வீட்டுக்கு போய் அவளையும் அவ குடும்பத்துல இருக்கிறவங்களையும் மிரட்டலான்னு பாத்தீங்க. ஆனா உல்டாவா அவங்கதான் உங்களை மிரட்டி அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்கள எப்படியாவது உங்களுக்கு அடிபணிய வைக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க மேல இப்படி ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கீங்க. கரெக்டா? எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க இப்படி ஒரு வழக்கு போட்டதுக்கு இந்த சாரதா தானே மூல காரணம். அதனாலதான் நீங்க போட்ட இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி இந்த சாரதாவே உங்களை தேடி வந்திருக்கேன். நீ சொல்லிட்டா நான் கேஸ வாபஸ் வாங்கிடுவேனா? இப்பவே நான் லாயர் கிட்ட சொல்லி இன்னைக்கு ஈவினிங்கே இந்த கேஸ கோர்ட்ல ஹியரிங்க்கு கொண்டு வந்து இவளையும் இவ குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்புறேன்டி. ஐயோ மாமியாரே, இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க ரிசல்ட் தப்பா சொல்றீங்க. நீங்க இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா கடைசியில விசாரணை முடிஞ்சு ஜெயிலுக்கு போக போறது தென்றலோ தென்றல் குடும்பத்துல இருக்கிறவங்களோ இல்ல, நீங்க தான். நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அத்தை, நான் சொல்லட்டுமா? சொல்லு தென்றல். நீ சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன, ரிசல்ட் ஒண்ணுதானே. நீயே சொல்லு. நடுவுல நானும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறேன். நீங்க இந்த கேஸ கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா ஜட்ஜ் முதல்ல என்ன கூண்ல நிறுத்தி என்ன பிரச்சனைமா, எதுக்காக நீ உங்க குடும்பத்துக்கு மருமகளா போக மாட்டேன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினு கேட்பாரு. நான் உடனே அவங்க கிட்ட இந்த ஆண்டாளம்மா 25 வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டு என் சாரதா அத்தை வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே ஜட்ஜ் ஐயா சாரதா அத்தைய உடனே கூப்பிட்டு சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையை இந்த ஆண்டாளம்மா எப்படி நாசம் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அப்ப நான் அவர்கிட்ட அரசியல்ல நான் உங்களை மீறி வளர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்ன திட்டம் போட்டு உங்க குடும்பத்துக்கு மருமகள் ஆக்குனது, அப்புறம் இவங்க வயித்துல வளர்ற குழந்தை ஊனமா பிறக்கும்னு தெரிஞ்சு நீங்க விஷத்தை கொடுத்து அந்த குழந்தைய கருவிலேயே கலைக்க நினைச்சத. கரெக்ட். நான் கலைக்க மாட்டேன்னு சொன்னதும் புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம என்ன வீட்டை விட்டு துரத்துனது. அதுக்கப்புறம் வீடு தேடி போய் மிரட்டி இவங்க அப்பா அம்மா சாவுக்கு நீங்க காரணமா இருந்து அப்புறம் ஊர் ஊரா தேடி என்னையும் கொலை செய்ய முயற்சி பண்ணது. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சம்மதம் கேட்காம இவங்கள முறைப்படி டைவர்ஸ் பண்ணாம அந்த உண்மைய மாதவி அத்தை கிட்டயும் சொல்லாம மறைச்சு அவங்கள உங்க பையனுக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சது. அப்புறம் தென்றலோட ஜாதக பலன்படி உங்க ஆயுள காப்பாத்திக்கிறதுக்காக அவளை ஏமாத்தி
உங்க பேரனுக்கு கட்டி வைக்க நினைச்சிட்டு என்னமோ நீங்க தான் அவளுக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரி சீன் போட்டது. கல்யாண மண்டபத்துல சம்மந்தின்னு கூட பார்க்காம என் அப்பாவை கை நீட்டி அடிச்சது, அத தைரியமா என்கிட்டயே சொன்னது. அதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம தென்றல் கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு அவளை எப்படியாவது உங்க குடும்பத்துக்கு மருமகளாக்க நினைச்சது. இதுக்கு மேலயும் பத்தாதுன்னு மாதர் சங்கத்துல இருந்து வந்து உங்ககிட்ட நியாயம் கேட்டதுக்கு நான் தான் அவங்கள அப்படி கேட்க சொன்னேன்னு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் மிரட்டினது. அதுக்கு என்னமோ இவங்க வீட்ல அடி பணியலன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இவங்க மேல பொய்யா மான நஷ்ட வழக்கு போட்டதுன்னு எல்லா உண்மையையும் நானும் தென்றலும் மாறி மாறி ஜட்ஜு கிட்ட சொல்லிடுவோம். அப்புறம் ஜட்ஜ் சும்மா இருக்க போறாரா? தாத்தா நீங்களே சொல்லுங்களேன், நீங்களே ஜட்ஜ் தானே, சொல்லுங்க. இவ்ளோ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஜட்ஜ் உங்களை சும்மா விடுவாரா? மொத்தத்துல நீங்க இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போனா ஜெயிலுக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்து உங்க புருஷனும் ஏன் புருஷனும் ஜெயிலுக்கு கூடவே வந்துருவாங்க. ஏன்னா குற்றம் செஞ்ச முதல் அக்யூஸ் நம்பர் 1 நீங்க தான். அந்த குற்றத்தை எல்லாம் கூடவே இருந்து வேடிக்கை பார்த்த அக்யூஸ் நம்பர் 2 அவர். அக்யூஸ் நம்பர் 3 இவர். அதாவது A1, A2, A3 அப்படின்னு ஆர்டரா உங்க 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடும். ஆண்டாள், ஜட்ஜா இருந்து நான் தீர்ப்பு சொல்லி பல பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஆனா உனக்கு புருஷனா வந்த பாவத்துக்காக உன் கூட சேர்ந்து என்னையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவா போல இருக்க. என்ன மாமியாரே, சப்த நாடியும் அடங்கி ஒடுங்கி அமைதியா நிக்கிறீங்க போல இருக்கு. ஆரம்பத்துல தென்றல் கிட்ட ஓவரா சவுண்ட் விட்டீங்க, இப்ப அந்த சவுண்ட் எல்லாம் எங்க போச்சு? தென்றல் கிட்ட என்ன சொன்னீங்க? அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கலன்னா நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு அவளையும் அவ குடும்பத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுமா? இப்ப நான் சொல்றேன், மரியாதையா நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில சரியா அதே 10 மணிக்கு போலீஸ் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணும். உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி நானே உங்க மேல கேஸ் கொடுத்துருவேன். நீங்க கேஸ வாபஸ் வாங்க போறீங்களா, இல்ல நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜெயிலுக்கு போக போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அத்தை, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போலாமா? போலாம். என்ன மாமியாரே, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? சீக்கிரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. வரட்டா? அத்தை, கை கொடுங்க. சரியான நேரத்துக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இதை ஏமா உதவின்னு சொல்றேன்? என்னோட கடமைன்னு சொல்றேன். அத்தை, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சரிம்மா.
பண்ற? உப்பு போடுறேன். ஆல்ரெடி போட்டியே. போட்டேனா? சோ, தென்றல் வந்து என்ன ஏதுன்னு பதில தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு இங்க கையும் ஓடாது காலும் ஓடாது போல இருக்கு. நிலா, அடுப்ப சிம்ல வச்சுட்டு போறேன், கொஞ்சம் பாத்துக்க. ஏய் தென்றல், காலையில ஆண்டாளம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனல, அவங்கள பாத்தியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் உனக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். நீ எடுக்கவே இல்ல. மா, ஆபீஸ்ல இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. அதான் உன் கால் அட்டென்ட் பண்ணவே இல்ல. சாரி. சரி பரவாயில்ல விடு. இப்பயாச்சும் சொல்லு, நீ காலையில ஆண்டாளம்மாவை போய் பாத்தியா? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டியா? என்ன சொன்னாங்க? அவங்க சமாதானம் ஆயிட்டாங்களா? மா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. போய் டிஃபன் ஏதாவது எடுத்து வை, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஏய் தென்றல், போனாளா போகலையா ஒண்ணுமே தெரியல. கேட்டா என்னமோ சொல்றா, பதில் சொல்லாம போறா. மா, மா டிஃபன் ரெடியா? வரேன். முடிஞ்சிருச்சுனா அணைச்சிரு. டிஃபன் ரெடி ஆயிடுச்சுடி. தென்றல், அங்க என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு மனசு படபடப்பா இருக்குடி. என்ன ஆச்சுன்னு சொல்ல. மா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. அக்கா, நீ அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அம்மா உனக்கு டிஃபன் பண்ணி கொடுக்க போறதில்ல. நீ போய் உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ஏய் தென்றல், என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லிட்டு போடி. இப்ப எதுக்கு இந்த பதட்டம்? பாத்தீங்களா அவள? அந்த அம்மாவை போய் பார்த்தேன், பார்க்கல, மன்னிப்பு கேட்ட கேட்கல. இத சொல்ல வேண்டியதானே? இத சொல்றதுக்கு அவளுக்கு எவ்வளவு நேரமா போகுது? எதுவுமே சொல்லாம போறா. அவதான் பசிக்குதுன்னு சொல்றாள். சாப்பிட்டு ரிலாக்ஸா இருக்கும்போது பேச போறா. கொஞ்சம் பொறுமையா தான் இரு.